بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. العقيدة الإسلامية பாடம் 11. ரஹ்மானுடைய நேசர்களும் ஷைத்தானுடைய நேசர்களும். கேள்வி 1. ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வின் நேசர்கள் யார்? குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடித்து கொண்ட, தக்வா கொண்ட, இறைச்சம் கொண்ட, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் தான் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா யூனுஸ் 10வது சூராவுடைய 62, 63, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு நிச்சயமாக எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனுக்கு பயந்தும் நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக இந்த ஆயத்திலிருந்து அவுலியா அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், அடுத்தது அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பார்கள். இந்த 2 பண்புகளும் அவர்களிடம் இருக்கும். ஆகவேதான் அவர் அல்லாஹ்வின் நேசர்கள். இன்னமா வலியல்லாஹு வஸாலிஹுல் முஃமினீன். அல்லாஹ்வுடைய நபி சொல்லுகிறார்கள், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 5990வது ஹதீஸ். அல்லாஹ்வும் நல்ல முஃமின்களும் தான் என்னுடைய நேசர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நேசர்கள் யார்? அல்லாஹ் முதலாவது, அதற்கு அடுத்து அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நல்ல முஃமின்கள், அதாவது சாலிஹுல் முஃமினூன். சாலிஹுல் முஃமினீன் என்று சொன்னால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல சாலிகான அமல்களை செய்யக்கூடியவர்கள். இரண்டாவது கேள்வி, ஷைத்தானுடைய நேசர்கள் யார்? அவுலியாவு ஷைத்தான், அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடித்து கொள்ள மாட்டார்கள், பித்அத் எனும் அனாச்சாரங்களையும் மன இச்சையான விஷயங்களையும் பின்பற்றி நடப்பவர்கள், அல்லாஹ் அல்லாதவற்றை அழைத்து பிரார்த்தனை செய்கிறவர்கள், அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் மீது உயர்ந்திருப்பதை மறுக்கக்கூடியவர்கள், தம்மை தாமே இரும்பினால் அடித்துக் கொள்வார்கள், நெருப்பை உண்பார்கள். இப்படிப்பட்ட ஷைத்தானுடைய காரியங்களை நெருப்பு வணங்கிகளாக ஷைத்தான்களாக செய்யக்கூடியவர்களைத்தான் ஷைத்தானுடைய நேசர்கள் என்று சொல்லப்படும். அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலேயே ஷிர்கிலும் குஃப்ரிலும் பித்அத்திலும் இருப்பது, இன்னும் அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுப்பது, ஜின் என ஷைத்தான்களுடைய காரியங்களை பின்பற்றுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்கள் தான் ஷைத்தானுடைய நேசர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. எவன் அளவற்ற அல்லாஹ்னாகிய அல்லாஹ்வுடைய அறிவுரையை விட்டு கண்ணை மூடிக்கொள்கிறானோ, புறக்கணிக்கிறானோ, அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம். وَإِنَّهُمْ لَيَصُدُّونَهُمْ عَنِ السَّبِيلِ وَيَحْسَبُونَ أَنَّهُمْ مُهْتَدُونَ. அவனுக்கு அது எவனுக்கு ஷைத்தானை அல்லாஹ் சாட்டி விட்டானோ அந்த மனிதனுக்கு இணை பிரியாத தோழனாக ஆகிவிடுவான், கரீன், பங்காளியாக ஆகிவிடுவான். நிச்சயமாக அவர்களை நேரான பாதை விட்டு தடுத்து விடுவார்கள். எனினும் அவர்களோ தங்கள் நேரான பாதையில் இருப்பதாகவே நினைத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 43வது சூராவுடைய 36, 37 2 ஆயத்துகளில் இருந்து தெரியுது, ஷைத்தானை அல்லாஹ் எவனுக்கு சாட்டி விட்டானோ அவன் என்ன நினைத்துக்கொள்வான், நான் நேர்வழியில் தான் இருக்கிறேன் நினைத்துக் கொள்வான். ஆனால் அந்த மனிதன் அல்லாஹ்வின் நேரான பாதை விட்டு வழிகட்டவனாக இருப்பான். அதற்கு காரணம் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ்வுடைய உபதேசத்தை அவன் கண்மூடித்தனமாக புறக்கணிப்பது, மறுப்பது. இதுதான் அவனுக்கு இந்த நிலை ஏற்பட காரணம். ஆக எவன் இப்படி அல்லாஹ்வுடைய உபதேசத்தை, கட்டளையை புறக்கணிக்கின்றானோ அவன் ஷைத்தானால் சாட்டப்பட்ட ஒருவனாக ஆகிவிடுவான்.
அந்த ஷைத்தான் அவனுடனே இருந்து கொண்டு ஜின் என ஷைத்தான் அவனுக்கு நெருக்கமான தோழனாக, கரீனாக, பங்காளியாக ஆகிவிடுவான். ஆக இவர்கள் தான் ஷைத்தானுடைய நேசர்களாக இருப்பார்கள். மூன்றாவது கேள்வி, மக்கள் தேடுகின்ற நடுநிலையான பாதை மக்கள் தேடுகின்ற நடுநிலையான பாதை உண்மைக்கும் பொய்மைக்கும் மத்தியில் உண்டா? பலர் நடுநிலையான பாதை என்று சொன்னால் அது உண்மைக்கும் பொய்க்கும் நடுவில் இருக்கும். ஒரே அடியாக உண்மை என்று சொல்ல முடியாது, பொய் என்று சொல்ல முடியாது, அதுதான் நடுநிலையான பாதை என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அதற்கு இங்கே பதில் பார்க்கிறோம். மக்கள் தெரிவு செய்கின்ற, தேர்ந்தெடுக்கின்ற நடுநிலையான பாதை உண்மைக்கும் பொய்க்கும் மத்தியில் இல்லை. ஏனென்றால் சத்திய வழி, சத்தியம், அசத்திய வழி அல்லாதவற்றில் வழிகேடும் பொய்மையும் தான் இருக்கும் என்று அல்லாஹ் உறுதி செய்து விட்டான். அதாவது சத்தியத்திற்கு மாறாக, அதாவது உண்மைக்கு, ஹக்குக்கு மாறாக இருக்கக்கூடியது எல்லாமே நிச்சயமாக வலாலத், வழிகேடை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே உண்மைக்கும் பொய்க்கும், அதாவது ஹக்குக்கும் பாத்திலுக்கும் நடுவில் என்று ஒரு பாதை எதுவுமே இல்லை. சத்திய வழி அல்லாதவற்றில் சரியான பாதை, மீதமான செயல்பாடுகள் இருக்கவே இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், உண்மைக்கு பிறகு, சத்தியத்தின் ஹக்குக்கு பிறகு தலால், அதாவது வழிகட்டை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சூரா யூனுஸ் 10வது சூராவுடைய 32வது ஆயத்திலே குறிப்பிடுகிறான். இதற்கு அடுத்த தலைப்பு 12, பெரிய இணை வைப்பும் அதன் வகைகள். அதாவது ஷிர்கிலே பெரியதும் இருக்கின்றது, சிறியதும் இருக்கின்றது. ஆக இந்த தலைப்பு ஷிர்குடைய பெரிய வகைகள் என்னென்ன என்பதை இங்கே பார்த்திருக்கிறோம். முதல் கேள்வி, பெரிய வகையான ஷிர்க், இணை வைத்தல் என்றால் என்ன? பிரார்த்தித்து அழைத்தல், அல்லாஹ் அல்லாத மனிதர்களையோ அல்லது வேறு சிலைகளையோ எந்த ஒன்றையோ அல்லாஹ் அல்லாதவற்றை பிரார்த்தித்து அழைப்பது, அறுத்து பலியிடுதல் போன்ற வணக்க வழிபாடுகளின் பல்வேறு வகைகளில் ஏதேனும் ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நிறைவேற்றுவது பெரிய வகை இணை வைத்தல். அதாவது இபாதத்தாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற விஷயங்களை, அதுவும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அதை நேரடியாக செய்வது, இது எல்லாம் வெளிப்படையாக பெரிய வகை ஷிர்க். அல்லாஹ் சொல்கிறான், வலா ததுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யதுர்ருக ஃபஇன் ஃபஅல்த ஃபஇன்னக இதம் மினல் ஸாலிமீன். உமக்கு எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்வதற்கு சக்தி இல்லாத, அல்லாஹ் அல்லாத விஷயங்களை நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் அநியாயக்காரர்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சூரா யூனுஸ் 10வது சூராவுடைய 106வது ஆயத்திலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸையும் இங்கே பதிவு செய்கிறாங்க. அக்பருல் கபாயிர் அல் இஷ்ராகு பில்லாஹி வ உகூகுல் வாலிதைன் வ ஷஹாதத்து ஸூர். பெரும் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, பெற்றோருக்கு தாய் தந்தைக்கு நோவினை செய்வது, பொய் சாட்சியம் சொல்வது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார். இது அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 6919வது ஹதீஸாக இடம்பெறும். இரண்டாவது கேள்வி, அல்லாஹ்விடம் மிக பெரும் பாவமாக கருதப்படுவது எது? எது அல்லாஹ்விடம் மிகப்பெரிய பாவம்? அல்லாஹ்விடம் மிகப்பெரிய பாவமாக உள்ளது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவம், ஷிர்க் தான். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்னஷ் ஷிர்க லظுல்முன் அதீம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசத்தில் இந்த உபதேசம் இருக்கிறது. என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைத்து விடாதே. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்குவது நிச்சயமாக மிகப்பெரிய அநியாயத்தில் உள்ளதாகும். சூரா லுக்மான் 31வது சூராவுடைய 13வது ஆயத்திலே இது குறிப்பிடப்படுது. இன்னும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரிடம் பாவங்களில் மிகப்பெரியது எது என கேட்டபோது, அல்லாஹ் தான் உன்னை படைத்திருக்க நீ அவனுக்கு இணை கற்பிப்பதுதான் பாவங்களிலே மிகப்பெரியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 6861வது ஹதீஸாக இடம்பெறுது. மூன்றாவது கேள்வி,
நபிகளாரின் உம்மத்தாரிடையே இணை கற்பிக்கும் பழக்கம், அந்த பெரும் பாவம் காணப்படுமா? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருந்தும் இணை கற்பிக்கக்கூடியவர்கள், அதுவும் பெரிய இணை வைப்பை அவர்கள் செய்வார்களா? ஆம், இருக்கும், அதுவும் காணப்படும். முஸ்லிம் சமுதாயத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்களில் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில்லை. எப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்ட நிலையில் தவிர அவர்கள் ஈமான் கொள்வதில்லை என்று சூரா யூசுப் 12வது சூராவுடைய 106வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான். ஆக இந்த ஆயத்திலிருந்து தெரிய வருகிறது, அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பவர்களிடம் கூட ஷிர்க் நுழைந்துவிடும். அதிலும் நிறைய பேர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தும் அவர்கள் முஷ்ரிக்காக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிடுகிறான். இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஜாமிஉ திர்மிதியிலே 2219வது ஹதீஸாக இடம்பெறுது. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தல்ஹக கபாயிலு மின் உம்மதி பில் முஷ்ரிகீன் வ ஹத்தா யுஅபதுல் அவ்சான். என்னுடைய உம்மத்தில் சில கூட்டத்தார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். சேர்ந்து கொண்டு சிலைகளை வணங்கும் அளவுக்கு அவர்கள் போய்விடுவார்கள். இறுதி நாள் இந்த நிலை வராமல் வரவே வராது. அதாவது மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்பு ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இருக்கிற மக்களில் ஒரு கூட்டத்தார், சில கூட்டத்தார் எந்த அளவுக்கு வழிகட்டு போய்விடுவார்கள் என்றால், அவர்கள் முஷ்ரிக்குகளோடு சேர்ந்து கொண்டு அவர்களும் சிலைகளை வணங்குவார்கள். ஹத்தா யுஅபதுல் அவ்சான். எந்த அளவுக்கு? அவ்சான் என்றால் சிலைகள். சிலைகளை வணங்குகிற அளவிற்கு அவர்கள் போய்விடுவார்கள். இந்த நிலை வராத வரைக்கும் லா தகூமு ஸாஅ, மறுமையின் நாள் வரவே வராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸில் இருந்து தெரிய வருது, நிச்சயமாக முஸ்லிமான ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய மக்களிலும் கூட, இந்த உம்மத்தில் கூட சிலைகளை வணங்குகிற அளவுக்கு கூட்டத்தார் மறுமையின் அடையாளமாக வர ஆரம்பித்து விடுவார்கள் என்று தெரிய வருது. கடைசியாக 4வது கேள்வி, இறந்தவர்களிடமும் நம் எதிரில் இல்லாதவர்களிடமும் பிரார்த்திப்பதின் தீர்ப்பு என்ன? இறந்துவிட்டு பிறகு அடக்கமாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களிடமோ அல்லது நம்முடைய முன்னே இல்லை ஆனால் வேறு எங்கோ இருக்கிறார்கள், இவர்களிடமும் பிரார்த்தனை செய்வது, இதனுடைய தீர்ப்பு என்ன? இணை வைத்தலின் மிகப்பெரிய வகையை சேர்ந்தது இது. இது ஷிர்கிலே மிகப்பெரியது. فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ إِلَٰهًا آخَرَ فَتَكُونَ مِنَ الْمُعَذَّبِينَ. அல்லாஹ் சொல்கிற, நபியே, நீங்கள் அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் அழைத்து பிரார்த்தனை செய்து விடாதீர்கள், அதனால் நீங்கள் வேதனைக்கு ஆளாகி விடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அவ்வளவு கடுமையான மிகப்பெரிய பாவம் அது, இறந்துவிட்டு அல்லது வேறு யாரிடம் பிரார்த்தனை செய்வது. 26வது சூராவுடைய 213வது ஆயத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், மன் மாத வ ஹுவ யதுஉ மின் தூனில்லாஹி நித்தா தஹலன் நார். யார் அல்லாஹ் அல்லாததை அவனுக்கு இணை வைத்து வாதித்து இறந்து விடுகிறாரோ அவர் நரகம் புகுந்து விடுவார் என்று கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில 4497வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. ஆக இந்த ஹதீஸை கொண்டும் யார் ஒருத்தர் அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரோ, அவர் இறந்து விட்டவராக இருக்கட்டும் அல்லது உயிரோடு இருந்தாலும் முன்னே இல்லாமல் வேறு எங்கோ இருக்கக்கூடிய ஒருத்தரை அழைத்து பிரார்த்தனை செய்கிறாரோ, அவர் மிகப்பெரிய ஷிர்கை செய்து விட்டவராக ஆவார். அவர் அல்லாஹ்விடம் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாகுவார். அவர் இறப்பதற்கு முன்பே தௌபா செய்த ஒரு தௌஹீதை ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் மட்டும்தான் அவர் நிரந்தர நரகத்தை விட்டு தப்பிக்க முடியும் என்பதையும் இந்த ஆயத் ஹதீஸை கொண்டு நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல் அகீதா அல் இஸ்லாமியோட பாடங்களை நாம் நாளை இன்ஷா அல்லாஹ் தொடர்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.